ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மினி விலாக். வீக்கெண்டில் லீட் சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி மாலுக்கு வந்திருந்தோம். மாலில் வரவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் லிண்டோர் சாக்லேட் ஷாப். நிறைய ஃப்ளேவர்ஸ் கலர்ஃபுல்லாக மினுமினுன்னு இருக்கும். அவங்களோட அந்த பேக்கிங் பார்த்தாலே உள்ளாடி போய் டேஸ்ட் பார்க்கணும்னு தோணும். பத்தாததுக்கு உள்ளாடி போகிறவங்களுக்கெல்லாம் சாம்பிள் பீஸ் வேறு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி தான் உள்ளாடி என்ட்ரானோம். பட் சாம்பிள் சாப்பிட்டுட்டு வாங்காமல் வந்தா எப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் சாக்லேட் வாங்கலான்னு வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். செரி பிளாசம் சீசன் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே செரி பிளாசம் ஃப்ளேவர் சாக்லேட் வேறு இருந்தது. ஸோ ஒருத்தங்களுக்கு பிடிச்சது மாதிரி பிஸ்தாச்சியோ, ஹேசல் நட், சாக்லேட், அப்புறமா மில்க், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வாங்கியிருந்தோம். நெஹான் வந்து மோச்சா ஃப்ளேவரில் வாங்கியிருந்தான். கடையிலேருந்து வெளியே வந்ததும் சார் டேஸ்ட் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மாலுக்கு வெளியே வந்தால் அங்கேயும் ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. சாக்லேட் அப்புறமா இந்த ஷாப்பிங் பேக்லாம் வச்சு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அதிகமான மக்கள் வரக்கூடிய இந்த சிட்டி சென்டரில் அவங்களோட சாக்லேட் பிராண்டை வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஏதோ வின் பண்ணால் லண்டனுக்கு கெட்டவே இருக்குது 2 பேருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்தாததுக்கு இந்த ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்க்கு மேலே அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வரவங்கெல்லாம் சைன் பண்ணுற மாதிரி த வால் ஆஃப் கைண்ட்னஸ்னு போர்டு வச்சுருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. நிறைய பேர் இந்த மாதிரி சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் பங்குக்கு நானும் ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுது. இந்த ஃப்ரீ பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த வீக்கெண்டில் வந்ததுனால இந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ரோஸ்டட் நட்ஸோட சாக்லேட் கோட்டிங்கோட சூப்பராக இருந்தது. இப்போ சாப்பிட்டு முடிச்ச கையோட நெஹானோட ஃபேவரட் ஸ்பாட் வசாபி சுஷி அண்ட் பெண்டோ ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது ஹலால் சர்டிஃபைட் கிடையாது. பட் நம்ம வந்து ஃபிஷ் ரிலேட்டடாக இல்லைனா வந்து வெஜிடபிள் ரிலேட்டடாக சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் சுஷி எங்கே இருந்துச்சுது உள்ளாடி. அதே மாதிரி மோமோஸ்லையும் ஸ்டீம்டு மோமோஸ், வெஜிடபிளில், அப்புறமா சிக்கனில் அண்ட் ஃப்ரைட் மோமோஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் இது பாருங்கள், ஒனிகிரி. இதுவும் ஒன் ஆஃப் த ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான். சீ வீட் வச்சு ரேப் பண்ணியிருப்பாங்க. உள்ளாடி ரைஸ், அப்புறமா அதுக்கு உள்ளாடி சால்மன், டுனா, வெஜிடபிள், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டஃபிங்ஸ் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டினது தான் இந்த மோச்சி ஐஸ்கிரீம். இடையில ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. பட் நாம இதுவரை டேஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்பெரி வித் ஒயிட் சாக்லேட் சீஸ் கேக்கில் எடுத்திருந்தேன். டோராயாக்கி வேற இருக்குது. நெஹான் எடுத்து காமிக்கிறான் பாருங்க. ஸோ ஃபைனலாக அவனோட சுஷியை சூஸ் பண்ணிட்டான், சால்மன் வச்சு. அவன் சாப்பிடும்போது நம்ம சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம வந்து இந்த மோச்சி ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணேன். பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. இது புசு புசுன்னு செம சாஃப்டாக அந்த ஸ்லைம் வச்சு நம்ம விளையாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. உள்ளாடி பிக்கும் போதும் ஸ்லைமை பிக்கிறது மாதிரியே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. சரி டேஸ்ட் பண்ணலான்னு பசங்க கிட்ட எடுத்து கொடுத்துருந்தேன். 2 பேரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளாடி ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வெளியே கொஞ்சம் கிளுக்கிளுன்னு தான் இருந்துச்சு. அவனும் எப்பவும் போல் அந்த ஸ்மோக்டு சால்மன் ஃபிஷ்ஷியை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னான். நமக்கு தான் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.